பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்திலே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க கைப்பையும் கொஞ்சம் கொடுத்துருங்க. தம்பி எங்க? உள்ளதான் இருக்காங்க. சாப்பிட்டானா? இல்ல, அவர் நண்பர் இன்னும் வீட்டுக்குள்ள வரல. மகாதேவனே பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியில போனாரு, இன்னும் காணோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. தனியா என்னைக்கும் சாப்பிட்டதில்ல. மகாதேவனே இப்போ வந்துருவாரு, வந்தோடனே சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் பார்த்துட்டு வரேன். சரி, நீங்க போங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஒரு ஆம்பளை பகல் நேரத்துல எங்க வேணாலும் சுத்திட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துருவான். இரவுன்னு ஒண்ணு வந்தா அவனுக்கான துணையா தேடதான் செய்யும். அது தேவனின் படைப்பு. தேவனின் படைப்பு தான். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணைங்குது. போறவி விலங்கு எதுவா இருந்தாலும் இரவு நேரம் ஆனா அது தன்னுடைய கூட்ட நோக்கி போயிடும். மனுஷன் மட்டும் என்ன பாவப்பட்டவனா? இப்போ நீ என்ன சொல்ல வர? நீ படுற பாட்டை என்னால பார்க்க முடியல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ எதுக்கு தேவை டென்ஷன் எடுத்துட்டு இருக்க? இந்த வயசுல வயசு ஏற ஏறதாண்டா பயம் வருது. நான் ரொம்ப சுயநலவதியா இருந்துட்டோன்னு எனக்கு ரொம்ப தோணுடா. நான் தான் சுயநலவதியா இருந்தேன்னு பார்த்தா என் ரத்தத்துல பிறந்த பிள்ளைங்க அதே மாதிரிதான் இருந்திருக்கேன். நான் செய்யாததை என் பையன்களை வச்சு செஞ்சலன்னா அவங்களை ஆரம்பத்துல இருந்தே அப்படியே வளர்த்தேன். அவனுக்கு கத்தி தூக்கும் போது கூட நான் தடை போடல. பாக்கி என்கிட்ட நிறைய நாள் சண்டை போட்டுட்டே போனா, உங்க பிள்ளைங்களை கத்தி தூக்க வச்சா உன் கூட வாழவே மாட்டேன்னு போயிட்டா. ஆனாலும் என் வைராக்கியத்தை நான் விடல. என் பையன்களை நான் கத்தி தூக்க வச்சேன். ஏன்னா அது இந்த குடும்பத்துல எழுதப்பட்ட விதி. அந்த விதியில தப்புனவன் நான் கத்தி தூக்காமலே வாழ்ந்துட்டேன். அந்த பாவத்தையும் துரோகத்தையும் நான் செஞ்சுட்டேன். மற்றவங்க எல்லாம் உசுர கொடுக்க ஒன்னப்போ நான் மட்டும் பின்னாடி நின்னுக்கிட்டேன். ஆனா என் பையனும் என்ன மாதிரி கூணி குறுக்கி இந்த குடும்பத்துல வாழக்கூடாதுன்னா அவனுக்கு நான் எந்த தடையுமே நான் போடல. நான் கொடுத்த முரட்டு தைரியமே அவனுங்களை கடைசியில இந்த ராஜ்யத்தை கையில எடுக்கிறதுக்கு ஆசை வந்திருக்கேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. வீணா போட்டு குழம்பிட்டு கிடக்காத. அவனுக்கு பொறுப்புக்கு தான் ஆசைப்படுறாங்களே தவிர ராஜ்யத்தை ஆளதுக்கு இல்ல. ஏதோ சில பேச்சுகளை கேட்டுருப்பானுங்க நினைக்க. நீ தானே வீட்டுக்கு மூத்தவன், நீ ஆளலான்னு சொல்லியிருப்பானுங்க. அதை சாம் பிடிச்சுக்கிட்ட ஆள்தான். அவனுக்கு மூத்தவனுங்க நிறைய பேர் இருக்காங்கதான் அவன் மறந்துட்டான். செதறி கிடக்கானுங்க. அவனுங்கெல்லாம் தேடி வந்தா ஜானே 3வது இடத்துக்கு போயிடுவான். இவெல்லாம் எந்த இடத்துக்கு வருவான்? அறியாம பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜானுக்கு மூத்தவெல்லாம் உண்டு. அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் இனியா சாகிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே. இப்ப அவன் எங்க எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவன் தான் முத இசை மேல ரொம்ப உயிரா இருந்தான். இசை இறந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம போனான். இது வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியாது. இப்படி ஜானுக்கு மூத்தவனே இந்த மண்ணுல இருக்கும் போது இவன் ஏமாத்துறான். அவனுக்கு தெரியல. தெரியும் போது வெளியில வந்துருவான். அது எனக்கும் தெரியும். ஒரு கூட பிறந்தானு அவனுக்கு எதுவுமே பண்ணல. எனக்கு நல்லா தெரியும். நீயும் நானும் செம்புலிங்கையாவுக்கு தான் பிறந்தானு. என் அப்பா செம்புலிங்கையா எனக்கு நல்லா தெரியும். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இல்லடா, நான் ஓரளவுக்கு குடும்பம் பொண்டாட்டி இல்லடா வாழ்க்கை இதெல்லாம் ஓரளவுக்கு நான் வாழ்ந்துட்டேன். ஓரளவுக்கு மன திருப்தி. எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தாலும் என்னைக்குனாலும் சாவு நிச்சயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஓரளவுக்காவது வாழ்ந்துட்டேன். வேற பிள்ளைங்களும் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். இப்ப எனக்கு என்ன குறை? 3 மாதிரி சிங்கக்குட்டி மாதிரி பிள்ளை இருக்கானுங்க. பேர பிள்ளைல பார்த்துட்டேன். நான் அடுத்த பேர பிள்ளை வருது. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? தோண வேணும். அறிவுல பேசிட்டு இருக்காத. ஏண்டா, என்னடா தப்பு? நீ ஒன்னும் அவ இருக்கும் போது துரோகம் பண்ணலையே. எந்த உயிரினத்துக்கும் ஒரு துணை தேவைடா. நீ பகல் எல்லாம் ஓடுறது எனக்கு தெரியும். ஆனா ராத்திரியானா எனக்கு கஷ்டமா இருக்குடா. வீட்டுக்கு அண்ணன் நண்ட தகப்பஸ்தானா. நான் சொல்றேன், நீ ஏன் வாழக்கூடாது? உனக்கு என்னடா வயசாகி போச்சுதே? வயசு போன 45 வயசு. சரி, இப்போ அதுக்கு என்ன என்ன ஆனலாம்? அறிவுலாம் பேசிட்டு இருக்காத. நான் ஒன்னும் அறிவு இல்லாம பேசல. முடியல. நீ படுற வேதனை. நீ உனக்கு என்ன வயசாகி போச்சுதே? எத்தனை காலம் இதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க? நீ வேற இப்படி வாழ்ந்தனே. அந்த மகாதேவன் தங்கச்சி கட்டின பாவத்துக்கு 2 நாள் வாழ்ந்து போல கூட. நான் எவ்வளவு சொன்னேன், அவன் தான் கேட்கவே இல்லை. எப்படி கேட்பான்? உன்ன உசுரா நினைக்கிறவன் எப்படி கேட்பான்? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? உன்ன உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உன்ன உயிருக்கும் மேல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீ ஏன் இந்த தனிமையிலையும் கொடுமையா அனுப்பிச்சிட்டு இருக்கும் போது தனக்கு மட்டும் ஒரு துணையோட நான் மட்டும் ராத்திரில எப்படி தூங்கி எந்திப்பேன்னு அந்த மனுஷனும் தியாகம் பண்ணாரு. அவர் அந்த தியாகம் பண்ண வச்சது நீதான். என்னடா, என்ன வாழ்க்கை நீங்க 2 பேரும் வாழ்ந்துருக்கீங்க? போதும், எங்களுக்கான வாழ்க்கை இவ்வளவுதான். ஏதே நீ ஒரு 4 நாள், அவரு ஒரு 2 நாள். இதுதான் வாழ்க்கைல. அந்த 2 நாள் வாழ்ந்திய, அதுவும் அப்படியே பயம் இல்லாம ஊரறிய உலகறிய வாழ்ந்த நீ பயந்து பயந்து வாழ்ந்திருப்ப. பயந்து வாழ்ந்தாலும் நிறைவான வாழ்க்கை கொடுத்துட்டு போனா. ஆமா, பயந்து தான் போய் சேர்ந்த. அந்த நிறைவான வாழ்க்கை கொடுத்துட்டு போயிட்டா. பார்த்தல 3 சிங்கக்குட்டி. போதும். 4 நாள் வாழ்ந்த என்ன, 100 நாள் வாழ்ந்த என்ன? அழகான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, மனசுக்கு நிம்மதியான வாழ்க்கை. சரி மகாதேவன், அதுதானே எனக்கு வேதனையா இருக்கு. அந்த மனுஷனை பார்க்க முடியலடா. எதுவுமே இல்ல அந்த மனுஷனுக்கு. கிங்ஸின் மனசு வச்சான். தான் பெத்த மூத்த 2 புள்ளையும் அப்படி தூக்கி கொண்டு கொடுத்தான்.
உன்னால நடந்த தவறுக்கு அவன் பரிகாரம் தேடிக்கிட்டான். என்ன சொல்ற? உன்னாலதான் மகாதேவன் அப்படி வாழ்ந்தாரு. ஒரு மனுஷனுடைய இளமையும் அவன் வாலிபத்தையும் திருடுறது பாவம். ஒட்டு மொத்தமா தான் வாலிப வாழ்க்கையை இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் சத்தமா தான் பெத்த பிள்ளைங்களை கொடுத்தான். ஏற்கனவே கஷ்டத்துல இருக்க, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இது உனக்கு யார் சொல்லி கொடுப்பா? என் மனசுல போட்டதை நான் பேசுறேன். ஒன்னாலதான் மகாதேவன் அப்படி வாழ்ந்தாரு. தான் நண்பன் மட்டும் தனிமைகளை கொடுமையை அனுப்பிச்சிட்டு இருக்கும் போது நான் மட்டும் ராத்திரில சுகப்போகமா தூங்கி எந்திக்க வாழ்ந்தான். அந்த மனுஷனும் உன் கூட சேர்ந்து உன் தண்டனை அனுப்பிச்சுக்கிட்டாரு. உன் இன்பத்திலையும் துன்பத்திலையும் கலந்துக்கிட்டாரு. சரிண்ணே, இப்ப இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்க? எல்லாம் காலம் கடந்து போச்சு. இந்த பயிர்களை இப்ப வரத்த பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. படுக்கையில கடந்தவனுக்கு உடம்பு நடுக்குது. பெத்த தகப்பன்னு என்ன பாப்பானுங்க, உன்னை யார் பாப்பா? பயமா இருக்குடா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பொண்டாட்டி இருக்கா, மத்தவங்க கைவிட்டாலும் அவ கஞ்சி தண்ணி வச்சு கொடுப்பா. பயமா இருக்கடா உன்னை நினைச்சு. நான் உனக்காக எதுவுமே செய்யல. சொல்ல போனா எனக்காக நீ எல்லாத்தையும் செஞ்ச. மகாதேவன மாதிரி எனக்கு தியாகம் பண்ண எனக்கு தெரியல. எனக்கு என் பொண்டாட்டி கூட படுத்துதான் இருந்துச்சு. ஆனா மகாதேவன் அதை செய்யல. ஆனா இப்ப முதுமை, இந்த நேரத்துல கூட நான் உனக்கு எதுவுமே பண்ணலன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் நல்லதா இருக்கேன். இல்லடா, எனக்கு பயமா இருக்கு. நான் இந்த மண்ணை விட்டு போறதுக்குள்ள உனக்கு ஏதாவது நான் பண்ணணும். உனக்கு ஒண்ணு இல்ல, நீ இப்பெல்லாம் நினைச்சுட்டு இருக்காத. இல்லடா, எனக்கு இந்த பையனுக்கு வர வார்த்தை பார்த்தா பயமா இருக்கு. அவனுக்கு உன் மேல வெறுப்பா இருக்கானுங்க. அது அவனுக்கு வெறுக்க எனக்கு பயமா இருக்கு. இல்லன்னா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப மூத்தவனுங்க இருக்கும் போது நீ எதுக்கு கவிழ்ந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் அந்த கவின் பையன் எவ்வளவு சொல்லலாம், எனக்கு அந்த பொண்ணு வேண்டான்னு. நீ கல்யாணம் பண்ணி ஆகணுங்க. இப்படி ஏன்டா எல்லா பையன்கிட்டையும் வெறுப்ப சம்பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்க? அவனுக்கு உன்னை வெறுக்க எனக்கு பயமா இருக்கு. குடும்பம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நான் சொல்றத அவனுக்கு செய்யணும், அவ்வளவுதான். நீ இவ்வளவு செஞ்சு முடிக்கிறதுக்கு அவனுக்கு உன்னை வெறுத்துருவானுங்கடா. பின்னாடி புரியும் போது நீ இருக்க மாட்டியே. நீ அத்தனை கஷ்டத்தை அனுப்பிச்சுட்டு போயிருவிய. பரவாயில்ல விடு. தியாகம் பண்ணதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ள வந்த பரவாயில்ல. என் புள்ள பண்ண பாரு, அந்த தியாகத்துக்கு முன்னாடி நான் பண்ணதுலாம் ஒண்ணுமே இல்லை. நானாவது வாலிப பருவத்தை தான் இழந்தேன். என் புள்ள குழந்தை பருவத்தையும் இழந்துட்டானே. சொல்லுனே, கிங்ஸனுக்கு குழந்தை பருவம்னா என்னன்னு தெரியுமா? எல்லாருக்குள்ளயும் குழந்தை பருவம்னு ஒண்ணு உண்டு. அது அப்பப்ப நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனா என் புள்ள ஆசைப்படும் போதே அவனுக்கு வலியும் வேதனையும் தானே வரும். இப்பவும் அம்மாவோட கத்துறான். இதோ எங்க கடை சிவகாமியா, அவன் முந்தானிய பிடிச்சிட்டு கத்துறான். அவன் முந்தானிய இழுத்து பிடிச்சிட்டு தூங்குறான். அப்போ அவனுக்கு என்னெல்லாமோ சம்பவம் நடந்திருக்கு. சுருண்டு படுக்கிறான். அவனுக்கு இல்ல ஏதோ ஒரு நினைவுகள் வரும்போது அப்படி சுருண்டு படுக்கிறான். குழந்தையில அவன் அனுபவிக்க கூடாது அத்தனை வலிகளையும் அவன் அனுப்பிச்சிருக்கான்னு அர்த்தம். இப்போ சில நேரம் அலறி அடிச்சுக்கிட்டு இங்க வருவான். அந்த வீட்டுல இருக்கும் போது எத்தனை மொட்டை மாடல இருந்து குதிச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? என்னடா சொல்ற? அவனால தாங்கிக்க முடியாத வலி வரும்போது அந்த வலியை விட அதுக்கு மேலான ஒரு வலியை அவன் தேடுவான். வெளியில சொல்ல முடியாத நரக தண்டனை அவன் அனுப்பிச்சிருக்கான். சொல்லவே முடியாத தீராத வழியை அனுப்பிச்சிருக்கான். ஆனா இந்த பையனுக்கு என்னன்னா, இப்ப கூட அந்த அளவுக்கு அவனுக்கு ஒத்தாசை இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மனுஷ தியாகம் பண்ணலாம், ஆனா தன்னையே அழிச்சுக்கிட்டு தன்னை சித்திரவதை செய்யற நினைவுகளோட ஒரு மனுஷன் தியாகம் பண்ண கூடாது. இன்னும் கூட அவன் பட்ட வலி வேதனை இங்க இருக்க யாருமே உணரலன்னா அவன் செஞ்ச தியாகத்துக்கு என்ன இருக்குது? பச்சை புள்ளில தீராத வலியை சுமந்திருக்கான். வெளியில சொல்ல முடியாத நரக வேதனை அனுப்பிச்சிருக்கான். அது அவனுக்கே சொல்ல தெரியல. இப்போ அப்படி இப்படிங்க, ஆனா அவனுக்கு அதை சொல்ல தெரியல. அப்போ எந்த அளவுக்கு அவன் குழந்தையா இருந்திருக்கணும், எந்த குழந்தை பருவத்துல அந்த தண்ணி அவன் அனுப்பிச்சிருக்கணும். எத்தனை பேர் எப்படி சித்திரவதைப்படுத்தினானுங்களோ, உள்ள எவ்வளவு வலியை சுமந்தானோ யாருக்கு தெரியும்? ஆனா இப்ப கூட இந்த குடும்பம் அவன் வேலையும் வேதனையும் புரிஞ்சுக்காம அவன் பொண்டாட்டியும் புள்ள காதலி நாயுதானுங்க. புள்ள இப்பதான் கொஞ்சமாவது அவனுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டின்னு வாழும் நினைக்கிறான். இப்ப கூட அவனுக்கு வலியை கொடுக்கணும்னு நினைச்சா நான் எப்படி விடுறேன்? இந்த பருவத்தையும் அவன் இழந்துட்டு முதுமையில இதை விட அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும், அப்படித்தானே? இவனுக்கு ஒன்னே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் பொண்டாட்டி புள்ள ராத்திரி படுத்து இருந்துச்சு அவன் வாழ்க்கை சந்தோஷமா முடிச்சிருவானுங்க, அப்படித்தானே? கிங்ஸுக்கு பண்ண தியாகம் இவனுக்கு தெரியணும். அவன் பட்ட வலியும் வேதனை இவனுக்கு புரியணும்னா அதே வலியை இவனுக்கு அடையணும். ஒரு வலியோட உணர்வு தெரியணும்னா குறைஞ்சபட்சம் அந்த வலியில பாதியாவது அனுபவிச்சிருக்கணும். வலிய உணராம கிங்ஸன் செஞ்ச தியாகம் இவனுக்கு ஒரு காலமும் தெரிய போதில்லை. வெளியில சொல்ல முடியாத சித்திரவதையில அனுப்பிச்சிருக்கானே அவன். இது வரைக்கும் அவனுக்கு எவனாவது அந்த வலி என்ன, நீ அனுப்பிச்ச வேதனை என்ன, எதுக்காக நீ தற்கொலை முயற்சி பண்ற, ஏதாவது கேட்டிருக்கானுங்களா? அவனுக்கு எவனும் கேட்க வேண்டாம். நான் கேட்பேன். என் புள்ள வலி வேதனையை நான் கேட்பேன். என் புள்ள பார்த்து நான் சுமப்பேன். ஏன்னா நான் அப்பேன். என் புள்ளைக்கு நான் தான் தெய்வம். என் புள்ள கண்ணீரை நான் மட்டும் தான் பார்க்க முடியும். கவினே கல்யாணத்தை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு கண்டிப்பா போயிருவான். கல்யாணம் மட்டும் முடிச்சு வச்சுக்க, கண்டிப்பா பண்ணிட்டு போயிட்டு போயிருவான். அப்படின்னா சாமியும் துறையும் நான் தான் பிரிச்சேன். சொல்ல போனா கிங்ஸோட வழியை கொஞ்சமாவது உணர்ந்தவனுக்கு இன்னும் 2 பேர் மட்டும்தான்.
ஆனா இப்ப நீ அவனுக்கு தானே பிரிச்சு வச்சிருக்க. அவனுடைய வழியை கொஞ்சமாவது உணர்ந்தவனுக்கு இன்னும் 2 பேர் தான் கூட இருந்தான்னு வச்சுக்க. அவனுங்களுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இவன் பட்ட வெளி வேதனை தெரியாம போயிடும். தனியா இருந்து போராடினதான் கிங்ஸுடைய ஒவ்வொரு அருமையும் அவனுங்களுக்கு புரியும். அவனால மட்டும்தான் இவனுடைய வழியை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு இவன் கூட துணையா இருக்க முடியும். அதான் வெளியில அனுப்பி இன்னும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க. இன்னும் கஷ்டம் போட போட தம்பி தனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு அவங்க 3 பேர் உணர்வானுங்க. ஆடு சரியா இருந்தா பின்னாடி வர ஆடுதான் சரியாயிரும். வேற ஆரம்பம் தான். துறையும் சேமும் பிரேமம் படுற பாட்ட பாரு. கொதருவானுங்க கொதர தம்பி செஞ்ச தியாகம் அத்தனையும் தள்ளுவாடி வரும். அப்புறம் உசுரே போனாலும் அவனை விட்டு போக மாட்டானுங்க. உசுரை கொடுக்க சொன்னாலும் கூட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. கூட இருக்கும்போது அப்படிதான் இருந்தானுங்க. காலம் மாற மாற அவனுடைய நடவடிக்கை மாறி போச்சு. அதனாலதான் நான் பிளான போட்டு பிரிச்சது நீதானா? சரி, நீ எது பண்ணாலும் சரிதான். நான் உன்னை நம்புறேன். அவனுக்கு கஷ்டத்தை அனுப்பிட்டோம். அப்படியாவது கிங்ஸனுக்கு நாளைக்கு உதவியா இருப்பானுங்கன்னா நான் மனப்பூர்வம் அதை ஏத்துக்கிறேன். ஆனா சரம் போய் தான் எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அதனாலதான் அவனை விட்டுட்டேன். அவன் சுதந்திரமா இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஏன்னா அவனுக்கு எல்லா வழியும் தெரியுது. ஏன்னா அவனும் வழியை பட்டு தானே வெளியில வந்திருக்கான். அவனை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவன் இப்பவுமே கிங்ஸனுக்காக உயிரை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா எவ்வளவு தெளிவா இருக்கான். மத்த எந்த பையன்கிட்ட அவங்ககிட்ட இருக்க தெளிவு இருக்குது. அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயம் என்ன, அங்கங்க செதறி கிடந்த அத்தனை பயிரோடு இப்ப இங்க வரானுங்க. என்ன சொல்ற? இங்க பாரு, இனி ஏகப்பட்ட போட்டிகள் வரும். எல்லாம் அவனும் தனித்தனியா நின்று வளர்ந்துருக்கான். அவன் ஆத்தத்து உச்சில இருக்கான். அவன் பட்ட பாடுக்கெல்லாம் நாம தான் காரணம் நினைச்சு அவன் வெம்பி நிக்கான். பாதி பேருக்கு வரலாறே தெரியாது. ஆனா அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, சொம்பலிங்க என் வாரிசுன்னு. ஆனா அது எங்க இருக்கு எப்படி இருக்கு அவனுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம மேலாம் கொல்ல வெளியில இருப்பானுங்க. இனி அத்தனை பேர் கூட போராடணுமே. பாதி பேர் நம்ம பத்தி புரிஞ்சுக்கணுமா, பாதி பேர் அப்பவும் ஏத்து நிப்பான். இவ்வளவு நாளைக்கு எதிரி வெளியில நீங்களா நினைச்சது தப்பு. உள்ளுக்குள்ளதான் எதிரி இருந்தான். அது எதிரில நம்ம ரத்த பந்தம், சிதறடிக்கப்பட்ட ரத்த சொந்தம். காரணம் தெரியாது. நாம ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்மளே அப்படி நாடோடி மாதிரி அலைய விட்டாங்கிற கோபமும் ஆத்திரமும் இனி படையெடுத்து வருவானுங்க. கிங்ஸி மேலதான் அத்தனை பகை வந்து நிக்கும். அப்ப என் புள்ள என்ன பண்ணுவான்? அவனுக்கு அத்தனை நேரம் வரதுக்குள்ள நான் சாமியும் துறையும் தயார்படுத்தணும். அவனுக்காக முன்னாடி வந்து நிக்க வைக்கணும். என் பையன் சாரன் எப்போ வேணாலும் போய் சேர்ந்துருவான். எனக்கு தெரியும். வேண்டாண்டா, அந்த பையன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்கடா. அந்த இடத்துக்கு கவின் வருவான். நான் அவ்வளவு நம்பினேன். அவன் இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருந்துகிட்டு இருக்கான். அண்ணங்காரப்பட்ட வழியும் தெரிய மாட்டேங்குது, குடும்ப பாடமும் தெரிய மாட்டேங்குது. அவன் நமக்கு என்ன பண்றது தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்போ சொக்கமலை கட்டி வச்சா என்ன நடக்கணும் பொறுத்து இருந்து பாரு. அலெக்ஸுக்குள்ள வீரம் வேகம் எல்லாமே இருக்கு. ஆனா பாசம் மட்டும் அவனுக்குள்ள இல்ல. ஏய் தம்பி, அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படி. அவனுக்குள்ள இன்னும் முழுசா பாசங்கள் வரவே இல்லை. இப்ப ஓரளவுக்கு இசை மேல வச்சிருக்கான், அவ்வளவுதான். இன்னும் அவளை நெருங்க பழக விட்டா மட்டும்தான் அவனால ஓரளவுக்கு பாசத்தை கத்துக்க முடியும். அவனுக்கு ஒரு துளியுமே இன்னும் பாசங்கள் யார் மேலேயும் அந்த அளவுக்கு வரல. மிருகமா வாழ்ந்திருக்கான், தனிமையிலே இருந்திருக்கான், வேலைக்கு தனிமை படுத்திருக்கான். யார் மேலேயும் ஆசை பாசமே வச்சிடக்கூடாதுல தெளிவா இருந்திருக்கான் கல்ல. அப்ப இங்க ஒரு பொண்ணை விரும்பினானே, அதெல்லாம் முழுசா விரும்பல. இந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக விரும்பினான். அதனால தான் பிரிச்சு வச்சேன். அவனுக்கு காதல்லாம் ஒரு துளியும் வராது. அவனுக்கு காதல் வந்தது இசை மேல மட்டும்தான். அதுவும் முழுமைங்கிற நினைப்புல எங்க வீட்டு பொண்ணை விரும்பினது. இந்த குடும்பத்துக்குள்ள அந்த பிள்ளைய கூட்டு வந்து கிங்ஸனுக்கு போட்டியா புள்ள குட்டிய பெற்றுட்டு வாழணும், சந்தோஷமா வாழ்றத இந்த குடும்பமே பார்க்கணும். உங்களை நீங்களே காப்பாத்திட்டீங்க, நான் எப்படி வாழ்றேன் பாருங்கன்னு இருக்க எல்லா மாட்டையும் மாத்தணும். அதுதான் அவன் என்னமா இருந்திருக்கு. அட பாவி, ஊமை எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கான். அவன் ஊமெல்லாம் கிடையாது, சயின்டிஸ்ட், சரியான கிரிமினல். இங்க வந்திருக்கானே தேவா, அவனும் லேஸ் பட்டவெல்லாம் கிடையாது. அவனும் அதே இடத்துல தான் வந்திருக்கான். குடும்பத்தை பழி வந்திருக்கானுங்க. அதான் இப்ப துறை கட்டியும் சாம் கட்டியும் கோத்து விட்டுருக்கேன். குழந்தை சாகட்டும். அப்படின்னா இவனுக்கு பழி வாங்குறது, இவனுக்கு முன்னாடியே குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டு விரோதமா பெத்துக்கிட்டு சீர சிறப்பா வாழ்றது, இதுதான் இவனுக்கு பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கிங்ஸ்னால நம்ம உயிரோட இருக்கோங்கிறது கடுகளும் அவனுக்கு தெரியல. இப்ப அவன் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிறது மட்டும்தான் இவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. அவன் இப்பவும் ராத்திரி வேட்டையாடுறாங்க இவனுக்கு இன்னும் புரியல. கண்ணால பாக்குறானுங்க, எல்லாம் செய்யறானுங்க, தெரிஞ்சும் அவன் பொண்டாட்டி கூட இருக்கிறது மட்டும்தான் இவனுக்கு புரியுது. அவன் 2 பிள்ளைக்கு தகப்பு ஆயிட்டாங்கிறது மட்டும் இவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. ராஸ்கல்களா, அதான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவனுக்கு துரோகம் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம், ஆனா கூட போதவனுக்கு துரோகம் பண்ணிட்டு எவனுக்கு வெளில வாழ முடியாது. அதனால்தான் அலெக்ஸுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுல தெளிவா இருந்தேன். அதான் அந்த காதலிச்ச பிள்ளைய நான் காப்பாத்தி விட்டேன். அடப்பாவே, தெய்வமும் அதான் பண்ணா, ரகசியமா காதலிச்சான், கட் பண்ணி விட்டுட்டான். அதான் கோவத்தை சுத்திக்கிட்டு அலைதான். எந்த நேரத்துல வேணா அந்த குடும்பத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். சொல்லு, இப்ப சொல்லு, என் கிங்ஸின் புள்ள இன்னும் வாழணுமா, இன்னும் பகையோட இருக்கணுமா? எப்ப எவன் போட்டு தள்ளுவான் என் புள்ள ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கானு குடும்பத்துக்குள்ள இத்தனை வேலை வச்சுக்கிட்டு பொண்டாட்டி கூட படுத்து இருந்திக்கான்னு சொல்றானுங்களே. இத்தனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இத்தனை ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டா என் புள்ள இருக்கானு இவன் எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க, இத்தனை ரகசியமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னால அவன் மனைவிட்ட போய் நிக்க முடியுமா? முடியாதுடா. ஆனா அப்பவும் என் புள்ள இசைக்காக அதையும் செய்யறான். அவளை சந்தோஷமா பாத்துக்கணும், அவளுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. அவன் இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் விரும்பினான், அது அவன் மட்டும்தான். அந்த 1/2 மணி நேரம் அவ கூட வாழ்ற அந்த வாழ்க்கை மட்டும்தான் அவனுக்குன்னு வாழ்ற அந்த வாழ்க்கை. அதையும் தட்டி பறிக்க பாக்குறானுங்க. முத வேலை அலெக்ஸுக்கு ஆசை பாசம்னா என்னன்னு தெரியணும், குடும்ப பாசம்னா என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கணும்.
அண்ணன் நான் யாரு, தம்பி நான் யாரு, அப்பா நான் யாருன்னு உனக்கு நான் போதும் புரிய வைக்க வேண்டியிருக்கு. தற்கூட போனவன் நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க வழியை அவன் உணரணும். அதுக்காக நான் அவனுக்கு வச்சிருக்க டெஸ்ட். நான் இன்னும் அவனுக்கு தண்டனை அதிகப்படுத்த தான் போறேன். அவனுக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த பாசமும் வெளியில கொண்டு வரணும். அவன் கத்தி ஆளணும். அன்னைக்குத்தான் நான் அவனை விடுவேன். அவன் தன்னையே ஒரு மிருகமா மாத்தி வச்சிருக்கான். அந்த மிருகத்தை நான் வெளியில கொண்டுட்டு வரணும். அவனை ஒரு சராசரி மனுஷனை மாத்தி அவனுக்குள்ள ஆசை, பாசம், காதல் எல்லாத்தையும் போட்டுட்டு வரணும். அவன் கத்தி கலரணும். அன்னைக்குத்தான் நான் அவனை விடுவிப்பேன். நீ சாமையும் துறையும் இப்ப தனித்தனியா வச்சிருக்க. இப்ப பொண்ணட்டு பேர் கூட வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. நாளைக்கு எப்படி இங்க மறுபடியும் வந்து சேருவானுங்க குடும்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம்? அவனுங்களால அப்படியெல்லாம் பொண்ணட்டுகளோட வாழ்க்கை மனசு வராது. அவனுக்கு வாழ்ந்துகிட மாட்டானுங்க. அவனுக்கு வாழ்ந்துகிட மாட்டானுங்கன்னு தான் நான் அவனுக்கு தனிப்படுத்தினா இந்த இசையில அவளால என்னென்ன முடியுமோ அத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குத்தான் அவளுக்கு நாளைக்கு நான் பஞ்சாயத்து வச்சிருக்கேன். அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துடணும். அவளுக்கு சில விஷயங்கள் புரியாது. நான் அவனுக்கு தன்மைப்படுத்தினா சேர்த்து வச்சுட்டு வரா. அப்ப இந்த வேலையில அவதான் பாக்குறாள. அவ மட்டும்தான் இந்த வேலையை பாக்குறா. அவ எல்லாரும் மேலும் கொல்ல பாசம் வச்சிருக்கா. உசிரியை வச்சு தொலைச்சிருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் மாமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவனுக்கு அப்படி இருக்கனால நமக்கு ஆபத்து வருங்க அவனுக்கு உணர மாட்டேங்கிறா. ஒட்டுமொத்த பாசத்தை வச்சு தொலைச்சிருக்கா. இப்ப சொல்லு, இத்தனை வலி பாரம் சிந்தனை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பொண்டாட்டி கேக்குதா? சொல்லு. முடியாது. முடியாதுல்ல, தெரியுதுல. என் மைண்ட் புள்ள என் புள்ளைய நான் எப்படி விடுவி பண்ணிட்டு இருக்கேன் பாரு. என் கிங்ஸ் புள்ளைய நான் என்னைக்கு விடுவிச்சு விடுறேன்னா அன்னைக்குதான் சரி. ஒருவேளை என் புள்ளைய நான் விடுவிச்சிட்டேன்னா அன்னைக்கு என்ன முழுசவத்தை ஏத்துக்கிட்டானா கட்டிக்கிட்டேன். போதுமா? நிம்மதியா போய் தூங்கு. நீ ஒருத்தனாவது இந்த குடும்பத்தை நிம்மதியா இருப்போம். கத்திய தூக்கமா விட்டுட்டேனடா. வேண்டாம் போ. அண்ணே அண்ணே. என்னம்மா? இல்ல மகாதேவன் அண்ணன் இன்னத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற புள்ளையும் கூட்டு வந்திருப்பாரு. ஆளை காணுமே, ரொம்ப நேரம் ஆயிட்டேனே. ஒரு வாட்டி யார்ட்டாவது கேட்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, ஒருவேளை என் கிங்ஸ் புள்ளைய நான் முழுசா விடுச்சிட்டேன்னா அன்னைக்கு நான் முழுசா ஒத்தி ஏத்துக்கிட்டேனா அன்னைக்கு நீ சொல்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றேன். போ. அண்ணே மகாதேவன் அண்ணனை காணுனே, பயமா இருக்குண்ணே. இந்த பையனா 8-9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவானுங்க. இந்நேரம் ஆயிருக்க ஒரு விதம் தெரியலையே, பயமா இருக்கு. கொஞ்சம் யார்ட்டாவது சொல்லுங்களானே. இன்னத்துக்கு வீட்டுக்கு வந்து பாரா. ஐயோ, இவனத்துக்கு வெளியே போக மாட்டாரு. இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போவாரு. ஆனா இன்னத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரு. இவ்வளவு நேரம்லாம் ஆகாதுண்ணே. போன் அடிச்சா போனும் எடுக்கல. போன் எடுக்கலையா? ஆமாண்ணே, பயமா இருக்கு. அதான் அவங்க கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். அவங்க தண்ணி அடிக்கட்டாயா, அதான் நான் ஒன்னும் சொல்லல. சரிம்மா, நான் வீட்டுக்கு தான் போறேன். போய் என் பையன்கிட்ட சொல்றேன். பயப்படாம இரு. சின்ன பையல தூங்கிருப்பானுங்க அதான். இல்ல அவனுக்கு நான் தூங்க வச்சா தூங்குவானுங்க அதான். சரிம்மா, நான் சீக்கிரமா போய் தேடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இன்னொன்னு, நீ மகாதேவனை பத்தி நான் பயப்பட வேண்டாம். அவர் பல கலைகளை கத்துக்கிட்டவரு. அவர்கிட்ட லேஸ்ல யாரும் தப்ப முடியாது. அப்படியா? அவர்கிட்ட அப்படி லேஸ்ல யாரும் நிக்க முடியாது. அப்படினாலும் ஏதாவது பிரச்சனைனா மூலக்காரரு இன்னத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஏதாவது ஒரு வழியில பிரச்சனைனா எப்படியாவது எங்களுக்கு தகவல் கொடுத்துருப்பாரு. பிரச்சனை எதுவும் இல்ல, எங்கே இருக்காரு, அவ்வளவுதான். நீங்க நம்புறீங்களானே? நம்புறேம்மா, நீயும் நம்பிட்டு சந்தோஷமா இரு. நான் தேடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்கண்ணே. தேங்க்ஸ்மா. ஏண்ணே? என் பேர பிள்ளைங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கே. அவனுக்கு என்ன முத பாட்டின்னு கூப்பிட்டுருக்கானுங்க. என் பேர பிள்ளைங்க தானே. அண்ணா, தானடா, கிங்ஸ்டா, கெல்லோ, கெல்லோ. என்னல இந்த நேரத்துக்கு கத்திக்கிட்டு இருக்கா? மகாதேவன் இன்னும் வீட்டுக்கு வரல. ஒளிஞ்சாறு அடிச்சு சந்தோஷப்படு போ. புள்ளையும் சேர்த்து காணல. ஏய், என்ன சொல்ற? புள்ளையும் காணல. புள்ளையும் சேர்த்து கூட்டு இருக்காரு. ஐயோ, எங்கடா கூட்டு போய் பாரு. ஒருவேளை நம்மள பள்ளி வந்து எதுவும் பண்ணிட்டாரா? என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்கா? மகாதேவனையும் புள்ளைங்களையும் காணல. புள்ளைங்கன்னா சேரன் சோழன், அவங்களதான் அவர் கூட்டிட்டு அடைவாரு. நேரம் இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் வீடு வந்து சேரலையா? அப்பா இப்பதான் எனக்கு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி இப்படி போயிருக்காரா? இல்ல, இதுக்கு முன்னாடி போனது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். அப்படி எதிரெல்லாம் உள்ள எல்லாம் வரல. வரது மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்ல. மழை வேற பெஞ்சுது. வேற எங்கேயும் மாட்டிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஆபத்து எதுவும் இல்ல. ஆபத்து எதுவும் இருக்க வாய்ப்பு இல்ல. சரி, பதறாதீங்க. கார் ஃபுல்லா நிக்கல. அந்த கார்ல ஆளுக்கு ஒரு திசை எடுத்துட்டு கிளம்புங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மகாதேவனுக்கு இதே பழப்பா போச்சு. இப்ப எதுக்கு நீ கோபப்பட்டு இருக்க? காணாம போனது நம்ம வீட்டு பிள்ளைங்களும் தான். இவர் என் பிள்ளைங்களை கொண்டுட்டு போறாரு. அவர் யாரு? அவர் யாரு? நம்ம அப்பா கூட ஒட்டு இருக்கவரு. நம்ம அப்பா மாதிரி.
அப்பா மாதிரி அவர் நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு வந்திருக்காரு. இவன் இப்படி சொல்லிட்டு போ. கிங்ஸ்டனா இல்ல என்ன கத்திட்டு இருக்க? அண்ணே மகாதேவனையும் புள்ளையும் காணும்னே. போலீஸ் செக் பண்ணி பாத்தீங்களா? நம்ம வீட்டு பிள்ளைய காணோம். அசால்ட்டா கேட்டுட்டு இருக்கா. கூட இருக்குது ராஜபுரி. பிள்ளைங்களுக்கு ஆபத்துனா இன்னத்துக்கு தகவல் கொடுத்துருப்பாரு எப்படியாவது. ஒருவேளை அவரே கழிச்சிட்டு போயிருந்தா இவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா என்ன? ஏன்டா உன் புத்தி பிள்ளும் போது எதுக்கு எல்லாரையும் நம்புறீங்க? எதுக்கு கண்டுபிடிச்சவா நம்புறீங்க? அவர் ஒன்னும் அடுத்தவர் இல்லையா? நம்ம குடும்பம் கேட்ட பொண்ணாட்டியே காப்பாற்ற முடியாதவரு பிள்ளைங்களை காப்பாத்துறாங்க. எவ்வளவு அசால்ட்டா நின்றுட்டு இருக்கீங்க. வாங்க. எனக்கு எந்த பதட்டமும் இல்ல. கண்டிப்பா பிள்ளைங்க பத்திரமா இருப்பானுங்க. என் பிள்ளைங்க ஒன்னும் குறைஞ்சவனுங்க இல்ல. அப்படி ஆபத்துனா இன்னத்துக்கு எப்படி சிக்னல் கொடுத்துருப்பானுங்க. நானும் என் பிள்ளைங்க விட்டு நிம்மதியை தூங்க மாட்டேன். அப்பெல்லாம் பிள்ளைகளை யாரும் தொட முடியாது. அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் பாதுகாப்பு பல மடங்கு இருக்கு. நம்ம ஆட்களே ஃபுல்லா சுத்தி தானே இருக்கானுங்க. நம்ம விட்டு பிள்ளைய சுதந்திரமா சுத்திட்டு இருக்கானுங்க. அப்படியெல்லாம் ஆபத்துலாம் வெளியில இல்ல. இந்த அலெக்சாண்டா எப்ப நம்ம குடும்பத்தை அழிக்கிறோம் நாளைக்கா அவனுக்கு நல்லா தெரியும். அவன் ஒண்ணு முட்டாள் எல்லாம் கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளைங்களை தொட்டா என்ன ஆகுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். எந்த மூளைக்கு போனாலும் உயிரோட விட மாட்டானுங்கன்னு தெரிஞ்சு வச்சிருப்பான். இல்ல மழை பெஞ்சது இல்ல, எங்கேயாவது நிக்கவே என்னமோ. மாமாவுக்கு நைட் ரெஸ்டாரண்ட் போற பழக்கம் உண்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போன் போட்டு கேட்டீங்களா? அண்ணா ஏதாவது தகவல் கிடைச்சதா? அண்ணா இப்பவும் வழக்கமா போற ரெஸ்டாரண்ட் தான் போயிருக்காங்க. ஆனா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகல, அந்த இருக்க கார்டனுக்குள்ள போயிருக்காங்க. நான் ஹோட்டல் சிசிடிவி கேமரா பார்த்தேன். நார்மலா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. எந்த பதட்டமும் இருந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அங்க இருந்து நவுந்து போறாங்கண்ணே. அவங்க வெளியில போற நேரம் நல்ல மழை பெய்யுது. சோ அதனால வேற எங்கேயாவது ஒதுங்கிதான் நிப்பாங்களா இருக்கும்ண்ணே. சரி, ரெஸ்டாரண்ட் இருந்து எத்தனை பாதை பிரியுது? அண்ணே நேரா ரெஸ்டாரண்ட் 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பாதையுமே இல்ல. நேரா ரெஸ்டாரண்ட் காம்பவுண்ட் தான். எந்த சைடும் போக முடியாது. அது மட்டும் இல்ல, மகதேவன் மாமாவும் இவங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நடந்து போறது எல்லாம் தெரியுது. அதுல இருந்து 1/2 கிலோமீட்டர் போனோம்னா 3 பாதை பிரியுது. 3 பக்கமே நான் டேவிட் அனுப்பிட்டேன். அங்க ஏதாவது குழு கிடைச்சதா? ஆமாண்ணே. அதுக்கப்புறமும் மகாதேவன் இவனுக்கு 2 வயதையும் தோல்ல போட்டுருக்காரு. அது நல்லா தெரியுது. இவங்களுக்கு தூக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற யாராவது சிசிடிவி கேமரா தெரியுதாங்களா தூரத்துல? அப்படி யாருமே தெரியலண்ணே. ரெஸ்டாரண்ட்ல எத்தனை மணி நேரம் இருந்திருக்காங்க? கார்டன்ல அண்ணா நான் ஓட்டி விட்டு தான் பார்த்தேன். கிருக்கணே ஒவ்வொன்றையும் கண்காணிக்க வேண்டாமா? ஓரளவுக்கு ஸ்பீட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதானே? அண்ணா சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள யாராவது இருந்திருப்பாங்க. நீ சரியா கவனிச்சிருக்க மாட்டேன். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அப்படி யாரும் வரலண்ணே. மறுபடியும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போ. அங்க விஐபிகள் மதிய புக் பண்ணுவாங்க டேபிள். அப்படி யாரு எந்தெந்த விஐபி, நம்ம ஊருக்காரங்க எத்தனை பேரு, வெளியூர் ஆட்கள் எத்தனை பேரு, எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டு கொஞ்சம். சரிங்கண்ணே. வரையா அப்படி இங்க பிள்ளையா பாக்குதே. சரி அலேசு, புள்ள தூங்கிட்டு இருப்பா. நீ புள்ளைய பாத்துக்க. நான் புள்ளைய மட்டும் தான் பாப்பேன். சரிப்பா, நீ புள்ளைய மட்டும் பாரு. இசைமலை இப்ப கொஞ்ச நாள் ரொம்ப பாசமா இருக்கான். இவ்வளவு பாசம் வைக்க தெரியுமா உனக்கு? சரிடா, நானும் போய் பார்த்துட்டு வரேன். என்ன பதட்டமே இல்லாம நிக்கீங்க? கூட இருக்குது மகாதேவன்டா. அவருக்கு எல்லா கலைகளும் தெரியும். அப்பெல்லாம் பிள்ளைங்களை யாரும் தொட முடியாது. இந்த வீட்டுல யாருக்குமே அக்கறையே கிடையாது. உங்களுக்கு ஃபைட் தெரியாது? ஏன் தெரியாது? நான் ஸ்மார்ட்டா யோசிப்பேன். இன்னத்துக்கு 50 கார் அனுப்பியிருக்கேன். இன்னத்துக்கு ஊதி பதுக்கி இருப்பானுங்க. நீங்க மலேசியால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அங்க நான் தான் விசாரிச்சு பாரு. இந்த குடும்பம் பிடிச்சிருக்கு. இந்த குடும்பத்துக்காக உசுரே கொடுக்கலாம். இங்க யார் மேலேயும் கோவம் இல்ல. எதுக்கூட கோவப்படணும்? நம்ம எல்லாம் பிரிச்சு வச்சு குடும்பப்படுத்திருக்காங்கல்ல. அப்படி பிரிச்சது கூட நம்ம உசுரை காப்பாத்திக்கிறது தானே. அப்படின்னும் கோடிக்கணக்கான சொத்தா ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதானே முன்னேறி இருக்கோம். அனாதையா ரோட்ல விடலையே. பணக்காசு மட்டும் இருந்துட்டா போதுமாங்க. அந்த பணத்தை வச்சுதான் நான் பெரிய ஆளே ஆனேன். உங்க அண்ணன் சாமானிய கூட சேரல. வருவான், போயிருக்கான்ல, வருவான். இந்த வீட்டுல எல்லாருக்கும் பாசம் வருது. எனக்கு ஏன் வரமாட்டேங்குது? உங்களுக்கு இயற்கையாவே பாசம் வருதா? அது எப்படா வராம இருக்கும்? நம்ம ரத்தம்டா. ஏன் என்ன நம்பிகளே, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காதா? நம்ம யாரு, நம்ம எப்படி வந்தோம்? இவ்வளவு நாள் மண்டை குழம்பிப்பா அலைஞ்சிருக்கேன். அன்னைக்கு இசை மட்டும் லைவ் போடல, சத்தியமா நான் கண்டே பிடிச்சிருக்க மாட்டேன். எத்தனை நாள் வெறுமை. நான் யாருங்கிற கேள்வி. ஆனா அப்பப்போ சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கும். யாராவது வந்து கேட்பாங்க, செம்பிளிங்க பேர நானு, நீங்க வேட்டையன் பையனானு திடீர்னு வந்து கேட்பாங்க. ஒரே குழப்பமா இருக்கும். திரும்ப அவங்க தேடி போய் கண்டுபிடிச்சு அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கல, அவங்க எதை போட்டு தருவாங்க. ஒரே குழப்பமா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா, என்கிட்ட யாராவது வந்து நீங்க செம்பிளிங்க பேரனா, வேட்டையன் வம்சமானு யாராவது கேட்டா அவன் திருப்பி இருக்க மாட்டேக்கான். அதுக்கப்புறம் எனக்கு சந்தேகமே அதிகமாச்சு. நானும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தேன். ஒரே ஒரு லைவ் தற்செயலா பார்த்தேன். அதுவும் என்கிட்ட வேலை பார்த்த ஒரு பிஏ தான் சொன்னான், சார் உங்க முகத்தை மாதிரி ஒரு பையன் நிக்காம பாருங்கன்னு. ஒடி வந்து பார்த்தேன். சந்தேகம் போயிட்டு நான் பாக்குற நேரத்துல கரெக்டா லைவ கட் பண்ணி விட்டுட்டான். அதுக்கப்புறம் இந்த லைவ் வீடியோ எல்லாரும் இருக்குமான்னு பார்த்தா ஒரு இடத்துலயும் இல்ல. எப்படி போனா எந்த லைவ் போட்டா ஒன்னும் புரியல. வெறுமனையா தமிழ்நாடுன்னு கண்டுபிடிச்சு மட்டும் வந்தேன். நீங்க பேசுற ஸ்லாங் வச்சு கண்டுபிடிச்சேன். அதனால வந்து சேர்ந்தேன். வந்த உடனே என் குடும்பத்தை பார்த்தேன். ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படிதான் மகிமா எனக்கு கிடைச்சா. அவன் மூலமா ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய ஆசை. அதனால ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் மணிக்கணக்கில் அவ பேசுறதெல்லாம் கேட்பேன். அவளும் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லுவா. நான் மெய் மறந்து கேட்பேன். என் குடும்பத்தை பார்க்கணுங்கிற ஆசை எனக்குள்ள அதிகமாயிட்டே இருந்தது. அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்.
வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையா பார்க்க ஆரம்பிச்சேன். பாசம் தானா வந்ததே. அவங்க கட்டி பிடிச்சாலுன்னு போல தோணுச்சு. ஒரு நாள் உங்களெல்லாம் எப்படியாவது பார்க்கணும்னு வந்துகிட்டு இருந்தேன். தலை இசை, ராணி, அந்த மகிமா, ஜெபா 4 பேரும் வந்துட்டு இருந்தாங்க. மற்ற பிள்ளைங்களும் ஓரமா நின்னாங்க. இசை இல்ல, ஒரே வந்தா மாமா அப்படின்னு கட்டி கட்டி என் மேல ஏறி உட்காண்டா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில அப்படி எந்த ஒரு இன்பத்தை நான் கண்டதே இல்லை. ஆகாசத்துல பறந்த மாதிரி இருந்தது. ஒரு குட்டி ஏஞ்சலி நம்ம கையில வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அப்படியே எனக்கு தோணுச்சு. அவ எனக்கு புள்ளையா பிறந்திருந்தா எனக்கு ஒரு பல வருஷம் கழிச்சு என் பிள்ளைய நான் பார்த்தா எனக்கு எப்படி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அந்த முகம், அந்த குரலு, அவ என்னை கட்டி அணைச்சது, என் தோள் மேல கை போட்டிருந்தா. நான் முத அவ பெஞ்சு வரல தான் தொட்டு பார்த்தேன். அதை அப்படியே அள்ளி எடுத்து முத்தனு போல இருந்தது. ஆனா ஏதோ ஒரு தயக்கம். ஏன்னா நான் சாரன் இல்ல, எனக்கு அந்த குடும்பம் யாருன்னு தெரியாது. ஏதோ ஒரு பொண்ணுக்கு நான் அப்படி செய்ய முடியாது. ஆனா என்னால இருக்க முடியல. அவ பிஞ்சு வரல வச்சே மாமா மாமான்னு என் கண்ணாடி கழுத்து நான் வச்சா. அந்த பிஞ்சு வரல அப்படியே வாங்கினேன், மொத்தம் கொடுத்தேன். அப்படி என் கண்ணில் தாரத்தாரியா கண்ணீர். அப்பதான்டா புரிஞ்சுது, அவ என் வாரிசு, என் ரத்தம், என் புள்ள. அந்த ரத்த வாசம் அவளை அள்ளி அணைக்கணும் போல எனக்கு தோணுச்சு. அள்ளி அணைச்ச அவ நான் சாரும் நினைச்சுக்கிட்டா. நான் அப்பப்போ ஒரு மாதிரி முழிச்சா என்ன பார்த்தேன். அதுக்கப்புறம் மோந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டேன். பயமா இருந்துச்சு. ஆனா அவ என் மடி விட்டு இறங்கவே கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் யாருன்னு எனக்கு தெரியல, அந்த புள்ளைய எனக்கு யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா நான் திடீர்னு போய் நான் யாரும் அந்த பிள்ளைக்கு நான் சொல்ல முடியும். நான் சாருன்னு இல்லைன்னுக்கும் எனக்கு வாய் வர மாட்டேங்குது. அந்த புள்ளை இறங்குறதுக்கும் எனக்கு மனசு இல்ல. ஆனா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அவளே இறங்கிட்டா. திரும்பி திரும்பி பார்த்தா. ரூமுக்கு வந்த எனக்கு தூக்கமே வரல. அந்த பிஞ்சு வரலும், அந்த பரிசம், அவன் மேல் வந்த அந்த வாசனை, அதை எனக்கு தூங்கியே விடல. நைட்டே தோட்டத்துக்கு வந்தேன். மையமா தான் இருந்தா. அவகிட்ட இருந்து நிறைய ரகசியங்களை என்னால தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நான் சாரணா அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஓப்பனாவே விட கேட்டேன். நான் யாருங்க தான் அவகிட்ட சொல்லிட்டேன். அப்போதான் அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். அந்த நேரத்துலதான் என் அண்ணன் கிங்ஸனுக்கு துரோகம் பண்ணியிருந்தான். மலேசியால இருக்கிற அத்தனை சொத்தையும் நான் வித்தேன். ஒண்ணு விடாம அத்தனையும் வலிச்செடுத்தேன். அத்தனையும் கொடுத்தேன். அந்த குடனை நான் வாங்கினேன். முத இந்த குடும்பத்துக்கு என்னால ஏதாவது செய்ய முடிஞ்சதுங்கிற சந்தோஷம், அதுவும் என் கிங்ஸனுக்கு என்னால செய்ய முடிஞ்சுங்கிற சந்தோஷம். அவன் இந்த குடும்பத்துக்காக குழந்தை பருவத்திலேயே எல்லாத்தையும் இழந்துட்டான்டா. நான் நீ இந்த வீட்டுல இருக்க எல்லா பசங்களும் ஏதோ ஒரு இடத்துல குழந்தை பருவத்தை கொஞ்சமா தான் அனுபவிச்சோம். அவனுக்கு ஏதோ என்னால செய்ய முடிஞ்சதுன்னு சந்தோஷமா இருந்தது. இந்த கிங்ஸனுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் ஏதாவது செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா முறையா அவனுக்கு பிடிச்ச ஒரு குடனையே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுதான் எனக்கு ஆத்ம திருப்தி. இப்போ இந்த வீட்டுல நான் வாழாத வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். நிம்மதினா என்னன்னு முத உணர்ந்திருக்கேன். தாய் மாதிரி கவனிக்கிறதுக்கு அண்ணி மாதிரி, அம்மா அப்பா காலையில எழுப்பி விடுறதுக்கு முதல் ஒரு ஆள் வேணும்டா நமக்கு. இந்த வீட்டுல 6 மணிக்கு மேல யாரும் தூங்க விடுறதே இல்ல, எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வரும்டா. தனியா வாழ்ந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். தப்பு பிள்ளை அவகிட்ட சொல்ல வேண்டாம். எல்லாரும் குடலுக்கு போயிருக்காங்க. ஏதோ ஒரு சரக்கு வந்திருக்கான், எல்லாரும் போயிருக்காங்கம்மா. நீ தூங்க வேண்டியதுன்னா சரி வா, மாமா கிட்ட வா. மாமா கிட்ட வாமா. நீ என்ன தயங்கி கூப்பிடுத? நீ வந்து எவ்வளவு நாள் ஆகுது? அது வருஷம் ஆயிட்டு இன்னும் நீ தயங்கி கூப்பிடுத? அது ஒரு ரத்தம்டா, நம்ம வாரிசு. இப்போ இல்ல, எப்பவுமே நமக்கு பொம்பளை வாரிசு கிடையாது. இது ஒண்ணுதான் தூக்கி வச்சு கொஞ்சம் முடியும். நமக்காக இந்த வரம் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் சரி, இதுக்கு பிறக்க போறவங்களுக்கும் சரி அந்த அதிர்ஷ்டம் இல்ல. தூக்கி கொஞ்சத்தை விட்டுட்டு கைக்கத்துல கூப்பிட்டு இருக்கா. டேய், இதெல்லாம் வரம்டா. உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமே. நான் பாசமா தான் இப்ப ஈசிட்டமா வாமா. நீ இப்பதான் புதுசாவே கூப்பிடுற மாதிரி தோணுது. நீ ஏன் கிட்ட வாமா. வா மாமா கிட்ட வா. இங்க வா, நான் தூங்க கிட்டா. இசைமா வா, நான் தூங்க வைக்க. நேத்து வந்து ஜோசன் என்கிட்ட சேர்ந்தா, என்கிட்ட ஏன் சேர மாட்டீங்க? நான் இவன் மேல உண்மையிலே பாசம் வச்சிருக்கேன். எனக்கு இவளை பிடிக்கும். அவளை உசுராதான் நினைக்க. சொல்ல போனா எனக்கு இங்க இருக்க யாருமே பிடிக்காது, இவளை தவிர. இவளை நான் உசுரா பார்க்க, உசுருக்கு மேலே பாக்குறேன். இசைமா இங்க வாய, தூங்க கிட்டா. சரி வா மாமா, உனக்கு சூப்பரா ஏதாவது செஞ்சு தரட்டா? சரி, உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன் பிள்ளைக்கு. இனிப்பா சாப்பிடும் போல இருக்கா, உரைப்பா சாப்பிடும் போல இருக்கா? நான் பண்ணி கொடுக்க. இல்லடா, அவ மாசமா இருக்கா புள்ள, அவளுக்கு என்ன தோணுன்னு அவளுக்கே தெரியாது. எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம். அவளுக்கு எது தோணுதோ அதை சாப்பிட்டோம். தங்க புள்ள என் தங்க புள்ள முடிச்சிட்டு பாரு. என்னமோ கால வலிக்கா? அவளை என்கிட்ட கொடுங்க. அதனால என்கிட்ட கொடுங்க. அது காலை அமைச்சு விடணும். அவளுக்கு எப்பவுமே இந்த கால் வலிக்கும். வா வா, நான் மாமா தடை விடுறேன்.
டேய் அலெக்ஸ், இங்க வா. என்னண்ணா? இங்க வான்னு சொன்னேன். நீ எதையோ அந்த குடும்பத்தை மறைக்க. என்ன? நான் கண்ணை பார்த்தேன், நீ என்ன நினைக்கிறேங்கிறத என்னால சொல்ல முடியும். திரும்ப. ஏண்டா, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்ல. இல்ல, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ என்ன படிச்சிருக்க? நான் லேபிள வேலை பார்த்தேன். நீ லேபிள வேலை பார்க்கல. நீ ஒரு சயின்டிஸ்ட், அப்படிதானே? இல்ல, நான் லேபிள தான் இருந்தேன். அதான் லேபு தான். ஆனா அது நீ சயின்டிஸ்டா இருந்திருக்க. உண்மையை சொல்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்க? நான் ஒண்ணும் பண்ணல. நீ உண்மை சொல்ல போதே இல்லையா? இங்க இருக்க நீ யாருக்கிட்ட வேணா சொல்லாம இரு. ஆனா என்கிட்ட நீ சொல்லணும். என்னடா, இசை மேல உனக்கு பாசம் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த வீட்டாளர்கள் மேல உனக்கு அவ்வளவு பாசம் நம்ம தெரியலையா? ஆமா, எனக்கு கிடையாது. வர மாட்டேங்குது. ஏண்டா? தெரியல, எனக்கு தெரியுது. என் அண்ணன், என் தம்பி, எல்லாரும் ஏறத்தோ என் உடன்பிறப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு பாசம் வர மாட்டேங்குது. அது எப்படிடா? இந்த குடும்பத்துல யாருக்கு வேணாலும் பாசம் வருமாடா? நேத்து வந்து எனக்கு இந்த குடும்பத்து மேல பைத்தியமா இருக்க. அப்பா, இந்த குடும்பத்தை நான் இவ்வளவு நாள் இழந்துட்டு போயிருந்தேன்னு ஒவ்வொரு நாளும் வேதனை படுறேன். முன்னுக்கிட்டே தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனா? எனக்கு தெரிஞ்சிருக்காதானே? எத்தனை நாள் எனக்கு இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்ப நான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கல. அப்பவுமே நான் கண்டுபிடிச்சிட கூடாதான். இப்ப ஒவ்வொரு நிமிஷம் நான் கேக்குறேன். நீ வந்து இவ்வளவு நாள் ஆகுது, ஒருத்தர் மேல எனக்கு பாசம் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் இந்த குடும்பத்து மேல பாசம் வைக்க. ஆனா எனக்கு முழுசா வைக்க முடியல. ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, தப்பா சொல்லி வளர்த்துட்டாங்க. தப்பா சொல்லி வளர்த்தாங்கன்னா, நான் தான் செம்புலிங்க வம்சம். எனக்குன்னு ஒரு தேவதை, எனக்குன்னு ஒரு முழுமதி. அவ உனக்காகத்தான், நீ அவளுக்காக தானே சொல்லி வளர்த்தாங்க. இதுதான் என் மைண்ட்ல இருந்தது. ஆனா இந்த குடும்பம் எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அவ எங்க இருக்கானோ எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல இருந்தது அது மட்டும்தான். ஆனா உனக்கு கூட போன ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தானே எதுவும் தெரியாது. அவனுக்கு நான் ரெட்ட பெரியவங்கதே எனக்கு தெரியாது. எனக்கு மூத்தவன் ஒருத்தன் பிறந்துட்டாங்கதே எனக்கு தெரியாது. நான் தான் வாரிசு நினைச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த குடும்பத்தை பத்தி சரியா தெரியாது. அதுதான் முத காரணம். நான் இங்க வந்து கண்டுபிடிச்சேன். இந்த ஊர்ல நானே எதிரி கையில சிக்கினேன். இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் என்ன பார்க்க வந்தாங்க, என்ன பார்த்தாங்க. ஆனா யாருமே என்ன உரிமை கொண்டாடவே இல்லை. எனக்கு அதுதான் பாதி கோவத்தையும் ஆத்திரத்தையும் கொடுத்தது. நீ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல? கிங்ஸ் என்ன கண்டுபிடிச்சான். நீ எங்க குடும்பமானு கேட்டான், எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேட்டான். அவன் என்ன பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சான். ஆனா நான் முழுமதி எனக்கு தான் வேணும்னு உரிமை கொண்டாடினேன். அதனால அவன் சீர்வத்தை மாத்தினான். என்ன அவன் தம்பியே இல்லைன்னு சொன்னான். சொல்லாத, அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். அப்படிதான் சொன்னான். இல்ல, அவன் இசையை விட்டு கொடுக்க மாட்டான். நீ அந்த திரும்ப திரும்ப உரிமை கொண்டாடி இருப்ப. அதனால கோவத்தை ஏதாவது சொல்லியிருப்பான். அவனுக்குன்னு பிறந்தவா. அவ பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்குன்னு பிறந்தவா. அப்ப பிறந்த நிக்கிறதுக்கு தாலி கட்டினவன் பொண்டாட்டி. நீ திரும்ப திரும்ப அப்படி சொல்லிட்டு இருந்தனால அப்படி சொல்லியிருப்பான். நீ எல்லாமே தவற புரிஞ்சு நடந்திருக்க. அப்போ உனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, உன் அண்ணன். அப்படித்தானே? அப்போ நீ எதிரியா நினைக்கிறது உன் அண்ணன். அப்படித்தானே? இது நமக்கான வாழ்க்கை. எல்லாத்தையும் தட்டி போச்சுட்டா நினைச்சிட்டேன். அப்படித்தானே? அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்ப ஒரு துளி கூட நான் அப்படி நினைக்கல. என் அண்ணன் நான் தப்பா நினைக்கிறேன். அப்ப என்ன இப்படி இருக்கா? எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு பாசம் வர மாட்டேங்குது. நானும் பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுதான் பாக்க. ஆனா பாசம் வர மாட்டேங்குது. ஒரு உண்மை சொல்லிட்டா, இசை மேல கூட எனக்கு கொஞ்ச நாள் வெறுப்பு தான் இருந்தது. அப்புறம் ஒரு நாளே முத என் கண்ணத்தை தடவணும். நான் அழுதுட்டு இருந்தேன். அந்த பிஞ்சு வரனால மாமா மாமான்னு என் கண்ணத்தை தடவணும். அப்பதான் நான் முத அவ வாரிசுங்கிறதையே நான் உணர்ந்தேன். அன்னைக்குதான் மனசார அவ என் வாரிசுங்கிறத உணர்ந்தேன். அன்னைக்குதான் அவ பக்கத்துலயே நான் நெருங்கி போனேன். சரி, உன் நிலைமை எனக்கு புரியுது. உன் இளமை வரைக்கும், உன் வாலிபத்திலையும் நீ அவ உன் மனைவி நினைச்சு வாழ்ந்துட்ட. அதனாலதான் இவ்வளவு கோவமும் ஆத்திரமும். அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு நீ யோசிக்க. சரி, எல்லாம் சரியாயிரும். உன் தப்பு இல்ல. யாரா இருந்தாலும் உன் இடத்துல இருந்தா அப்படிதான் இருக்கும். நீ இதை யார்ட்டையும் மன விட்டு பேசிட்டு கொண்டிருந்தா. யாருக்கிட்ட பேச சொல்லுத? இதை பேசிட்டு நான் எங்க அண்ணன் முகத்துல எப்படி முடிப்பேன்? நான் இசையும் பொண்டாட்டியை நினைச்சு வாழ்ந்தேன்னு என் அண்ணன் போய் சொல்ல முடியுமா? அதுக்கு உன் தவறு இல்ல. உனக்கு சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கு. நம்ம குடும்பத்துல யாரோ தப்பா உனக்கு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அரைமுறைமா தெரிஞ்சிருக்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இதுல உன் தவறு இல்ல. நீ நினைச்சதும் தப்பு இல்ல. ஆனா இன்னும் நீ அதை வெளியில வராம இருக்க போற, அதுதான் தப்பு. அவ உன் வாரிசு. அந்த கிங்ஸனை பத்தி உனக்கு தெரியுமாடா? நான் அவனை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல. நான் கிங்ஸன் என் தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேரா கருப்பு சிங்கத்தை தான் பார்க்க போனேன். அப்பாவை தான் பார்க்க போனேன். அவர்கிட்டதான் நான் முத கேட்டேன். அவரு கிங்ஸனை பத்தி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் என் இதயத்தை ரணக்கடமாக்கிட்டு இருக்கு. அவன் மேல இன்னும் பாசம் வந்தது. என்ன சொல்றீங்க? குழந்தையில கிங்ஸனுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அத்தனை தியாகத்தை இந்த பையன் அந்த வயசுல செஞ்சதே இன்னைக்கு நாமெல்லாம் உயிரோட இருக்கும் பாரு, அவன் செஞ்சது. அன்னைக்கு அவன் குழந்தை. அன்னைக்கு அவன் மட்டும் சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, அவன் அந்த சித்திரவதையெல்லாம் அன்னைக்கு அவசியமா இருந்திருக்காது. இதுதானே ஒரு சின்ன குழு அவன் கொடுத்திருந்தான்னு வச்சுக்க, அவன் அந்த சித்திரவதையை அனுப்பிச்சிருக்கவும் வேண்டாம். இன்னைக்கு நாம யாருமே உயிரோட இருந்திருக்கவும் மாட்டோம். குழந்தை அவன் அனுபவிச்ச தண்டனை உனக்கு என்னன்னு தெரியுமா? சொன்னேன்னு வச்சுக்க, அவன் கால் மாட்டிலே இருப்ப. காலத்துக்கும் அவனை பணிவிட செய்வ. அவன் ஏன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தெய்வமாக போறான்னு உனக்கு தெரியுமா? குழந்தையில அவன் பண்ண தியாகம்
என்னைக்காவது உன் அண்ணன் தனியா அழுதுட்டு இருக்கும் போது ஏன்னு அழுதுன்னு நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? அந்த வலி தாங்க முடியாம அவன் எத்தனை நாள் தற்கொலை பண்ண போயிருக்கானு உனக்கு தெரியுமா? என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவன் நாமளே இன்னைக்கு செத்து போண்டா. அந்த ரண வலிய தாங்க முடியாது. அவன் ஏன் மாவீர சக்கரவர்த்தி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அத்தனை வலியை தாங்கி தாங்கி தாண்டா மாவீரனா இருக்கான். போய் அப்பா கிட்ட கேளு. அவனை பத்தின ரகசியங்களை கேளு. வந்து எத்தனை நாள் அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்காதனால தான் நீ இப்பவும் இப்படி இருக்க. அவனை பத்தி தெரிஞ்சு பாரு. உனக்கு அவன் மேல பாசம் எப்படி வரும்னு தெரியும். என்ன அப்படி என்ன பெருசா தியாகம் பண்ணிருக்க போறான்? பெருசா தியாகம் பண்ணிருக்கானா? ஏய், உன் ஈர கொலைய நடுங்கிறோம். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு போவல, பல ரகசியம் வெளியில வரும் பாரு. அதுக்கப்புறம் நீ உண்மையிலேயே அவன் கால் மாட்ட தான் இருப்ப. அவனுங்களை இங்க விட்டுட்டு போண்டதுனா தேவையில்ல. இவ்வளவு தூரம் அலெக்சாண்ட்ரா வீடு தேடி வந்தாச்சு. அலெக்சாண்ட்ரா வீட்ல இருந்துகிட்டு இன்னும் மகாதேவனுக்கு பயம். உத வாங்கிட்டு போயிடாத. நான் அலெக்சாண்ட்ரா. இப்போ அதுக்கு என்ன? 7 கொம்பது இருக்கா உனக்கு? இது என்ன பேச்சு? நான் அலெக்சாண்ட்ரா, மறந்துட வேண்டாம். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் வேணா உங்களுக்கு ஒண்ணா இருக்கலாம். இந்த அலெக்சாண்ட்ரா இன்னைக்கு ஒண்ணாக முடியாது. இந்த அலெக்சாண்ட்ராக்கு தானி வலி, இந்த அலெக்சாண்ட்ராக்கு தானி கத்து, அவளுக்கு தானி மரியாதை. எப்போதும் நான் என் சுய மரியாதையை விட்டு கொடுக்கறது இல்ல. நல்லது, அது மத்தவங்க கிட்ட எதிர்பாரு, என்கிட்ட எதிர்பார்க்காத. மகாதேவனுக்கு ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. உனக்கு ஒரு ஆணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியுமா? கிங்ஸன் கிட்ட நீ எப்படி நடந்துக்கிட்டன்னு உனக்கு தெரியாது. ஓடி. இந்த அலெக்சாண்டா கிட்ட ரொம்ப பகச்சுக்க வேண்டாம். இவன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. திரும்ப சொல்றேன், இந்த அலெக்சாண்டா ஒண்ணும் நல்லவெல்லாம் கிடையாது. அதான் ஒன்னத்துல பளிச்சுன்னு எழுதியிருக்க. நீ நல்லவன் எதிர்பார்த்து நான் இங்க வரல. இந்த ஊர் வேணா உங்க கோட்டையா இருக்கலாம், ஆனா இது என் கோட்டை. இத கைப்பற்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. மகாதேவன், மிஸ்டர் மகாதேவன். நான் இறக்கப்பட்டதே குழந்தைங்க மேல. கையிலே வச்சிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைங்க தூக்கத்துக்கு ஏற்கனவே கேட்டானுங்க. அதான் ரூம்ல தூங்க வைக்கீங்களான்னு நான் கேட்டேன். இல்ல, என் கையில இருக்கட்டும். விட்டு கொடுக்க மனசு இல்ல. தப்பு பண்ணிட்டேங்கற ஒத்துக்க மனசு இல்ல. அது யார் ரத்தத்திலே கிடையாது. என் பேர பிள்ளைங்க என்னைக்குமே எனக்கு பாரமா இருந்தது இல்ல. அது குழந்தைங்க தூங்குற டைம். தூங்க வைங்க. சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுங்க. சரி தங்க பிள்ளை, இந்த சவால கொடுத்துருந்தீங்களா? சரி தாத்தா. பாத்தீங்களா தூக்க கலப்பு. என்ன இருந்தாலும் உனக்கு குழந்தைங்க. சரி வாடா, தூங்க வைக்க. வேண்டாம், திடீர்னு யாரும் வந்துட்டாங்கன்னா ரூமுக்குள்ளே தூங்க வச்சிடலாம். எதுக்கு அப்படி சொல்ற? கண்டிப்பா இங்க என் வீட்டுல தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். சுத்தி பாதுகாப்பெல்லாம் வச்சுட்டேன், எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் சேஃப்டியா தூங்க வைக்கலாம். சரி, ரூம் எங்க இருக்கு? நான் தூங்குற ரூம் தான் சேஃப்டி. அங்கே தூங்க வச்சிடலாம். அப்போ உனக்கே தெரியுது என்னைக்காவது எவனாவது போட்டுருவான்னு. எடுத்துக்க தொழில் அப்படி இல்ல. ஆனா உன்னை உண்மையிலே பாராட்டணும். பரவாயில்ல, துணிச்சல் ஏகப்பட்டதுதான். இந்த தொழில ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு மத்தவங்க செய்யறத விட புதுசா செய்யறதான் பிடிக்கும். ஆண்களுக்கு மேல இந்த அகம்பாவம் ஆகாது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உன்னை யாருக்குமே பிடிக்காம போயிருக்கு. அகம்பாவம் இருக்கணும். மத்தவங்களுக்கு நம்மள கொஞ்சமாவது பிடிக்கிற அளவுக்கு. ஒரேடியாவும் அகம்பாவம் நல்லது இல்ல. அகம்பாவம் என்னைக்கும் அழிவதான் தேடி தரும். இந்த மண்ணுல நம்மளுக்குன்னு ஒருத்தராவது நம்ம நேசிக்கிற அளவுக்காவது நமக்கு கொஞ்சம் நல்ல குணமும் இருக்கணும். உன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆளை காட்டு பார்ப்போம். சரி, குழந்தைங்க தூங்க வைக்கலாம். கொஞ்ச நேரம் தூங்குங்க. தாத்தா போய் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொண்டுட்டு வரேன். சரி தாத்தா. ரொம்ப பசிக்காமா? இல்ல தாத்தா, பரவாயில்ல. நீங்க மெதுவாவே ரெடி பண்ணுங்க. அதான் ஜூஸ் வாங்கி கொடுத்தீங்களா, போதும். சரி, நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. உள்ளோட லாக் பண்ணி கொடுங்க. வெளியோட தாத்தாவும் லாக் பண்ணிட்டு போறேன். நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டு போது நீங்க தரங்க. சரிங்க தாத்தா. அவனுக்கு உள்ளோட லாக் பண்ண சொல்றீங்க? அவனுக்கு ரொம்ப தெளிவு. உள்ளோட லாக் பண்ணிட்டு போடுங்க. சரி தாத்தா. இதுதான் கிச்சன். இங்க சமைங்க பாப்போம். இத சப்பாத்தி எல்லாம் போட்டுருவேன்னு சொன்னீங்க, சமைங்க பாப்போம். நக்கல். எல்லா கலைகள்ல சமையலும் ஒரு கலை. சும்மா யுத்தம் தெரிஞ்சா மட்டும் போதாது, அவசரத்துக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும். குத்தி காட்டுறதே இவருக்கு பொழப்பா போச்சு. எல்லா கலையும் கத்துக்கிட்டு என்ன, சமைக்கிற கலையை கத்துக்கல. சரி, யுத்தத்துக்கு காட்டுக்குள்ள போற, அங்க நீ என்ன பண்ணுவ? கத்தி சண்டை போட்டுக்கிட்டே உயிரோட இருந்துருவ. கொஞ்சம் மெயினான கலைகளும் கத்துக்கணும். ஆகாரம் ரொம்ப முக்கியம். அப்பா சாமி, போதும். பாடம் எடுத்தது ஒருக்க வேண்டாம். ஒருக்குது. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அப்பா,
உங்க பொண்டாட்டி எதுக்கு? ஓய் சாரி, வந்துட்டா. ஏய் மாவிங்களுக்கு உங்களுக்கு தான் எல்லா காலையும் தெரியும்ல, கண்டுபிடிங்க. கொழுப்பு பத்தியா? ஓய் ஓய் சொன்னா எனக்கு கோவம் வரும். அலெக்சாண்ட்ரா மாவிங்க தேட சொன்னேன். திமிரு அது எனக்கு ஜாஸ்தி. ஜாஸ்தியா இல்ல, உடம்பு முழுக்க உனக்கு திமிரு மட்டும் தாண்டி இருக்கு. என்ன டென்ஷன் படுத்த கூடாது. அப்படி நீ டென்ஷன் படுத்துற. கொழுப்பு பிடிச்சவள மகாதேவா, மிஸ்டர் மகாதேவன். அதெல்லாம் சொல்ல முடியாது. இரு, சப்பாத்தி கருக்கி தாரே, தின்னு. உங்களுக்கு சப்பாத்தி ஒழுங்கா வருதான்னு பாருங்க. இது உனக்கு. இவா வீட்டுலாம் வந்து சப்பாத்தி போடுறதுக்கு ஏன் நிலமாயி போச்சு. அவன் எங்க வச்சிருப்பான்னு தெரியலையே. மறுபடியும் கேட்டா அசிங்கப்படுத்திடுவா. எங்க இருக்குன்னு தெரியலையே. கெஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அதுலதான் இருக்கணும். என்ன மிஸ்டர் மகாதேவன், மாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, எவ்வளவு நேரமா? விடியதுக்குள்ள போட்டுருவீங்களா அப்படி நல்லா காத்திருக்கட்டுமா? என்ன ரொம்ப தான் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க? வேற சொல்லிட்டு அந்த மூணாவது டப்பால தான் இருக்கு. எங்களுக்கு சமையல் கலை தெரியும், டைம் இல்ல சமைக்கிறதுக்கு. இன்னொன்னு எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்ல. அலெக்சாண்டருக்கு சேலை கட்ட தெரியுமா? சுத்தமான தமிழ் பொண்ணு. சேலை என் பாரம்பரிய உடை. வெளியில ஜான்சி ராணியா இருப்பேன், உள்ளுக்குள்ள நான் நானா இருப்பேன். வெளியில எப்பவுமே நான் ஜான்சி ராணி தான். அலெக்சாண்ட்ராக்கு தனி அடையாளம் உண்டு. ஆடை விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பேன். ஏன்னா சின்ன விஷயம் கூட நம்மள வீழ்த்த முடியும். என்னை யாரும் வீழ்த்துற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். வீட்டுல எப்பவுமே இப்படித்தான் இருப்பேன். வெளியில அலெக்சாண்ட்ரா பார்க்கும்போது அப்படி இருப்பேன். ஃபாரின் கல்ச்சர்ல வளர்ந்தவா, ஆனா தமிழ் பண்பு மாறாதவா. அது என்னமோ தெரியாது, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அரக்குற ட்ரெஸ் நான் போட்டதே இல்ல. சப்பாத்தி மாவு மூணாவது இடத்துல இருக்கு. சரி, சப்பாத்தி மாவுக்கு சரி, நான் கிங்ஸனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். அலெக்சாண்ட்ரா, இந்த ஒரு விஷயம் அவகிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. ஆளு ட்ரெஸ்ல தான் வருவான்னு நினைச்சேன். கரெக்ட். இவளை இந்த விஷயத்துல யாரும் வீழ்த்த முடியாது. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இதுல தான் வீழ்த்துவான். கரெக்டா இருக்கா? சரி, தப்பா தான் இருக்கு. இந்த ஷர்ட்டே அழுக்காயிரும். படுத்திடுவோம். கிங்ஸன் ஊர் முழுக்க உங்களை தேடி இருக்கான். உங்க வீட்டு பட்டாளமே தேடிட்டு இருக்கு. இப்பவும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்காது. வீட்டை சுத்தி வந்திருப்பானுங்க. கிங்ஸ்ன தப்பா பேசாத. இப்போ எல்லாருமே என் மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க. அவன் ஒருத்தன் சந்தேகப்பட்டிருக்க மாட்டான். அவன் முழுசா நம்புவான். பேசி பேசி எனக்கு பசி வந்துட்டு. ஆனா பேசி பேசி ஒருத்தங்களுக்கு பசி உருவாக்கணும்னா அது உம்மால மட்டும் தான் முடியும். இப்ப பாரு எப்படி சப்பாத்தி போடுறேன்னு பார்க்கலாம். அடேங்கப்பா, ரவுண்டா கரெக்டா போடுறாரே. பட்டர் ரொட்டி போட தெரியுமா? பட்டர் ரொட்டி போட தெரியும். உனக்கு தேவைன்னா நீ பட்டர் போட்டுக்க. அப்பா நமக்கு ரொட்டி போட்டு தருவாரு. நெய் எங்க இருக்கு? அந்த இருக்கு பாருங்க. அப்பா என்ன மனமனக்கே. ஏன் மூத்தவன் சேரனுக்கு நெய் தான் பிடிக்கும். அப்ப சோழனுக்கு? மூத்தவனுக்கு எது பிடிக்கும் அதான் சின்னனுக்கும் பிடிக்கும். நான் ஏதாவது ஒருத்தன் பேர் தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் வேற இவன் வேற இல்ல, ரெண்டும் ஒருத்தன் தான். தெரியாம கேள்வி கேட்டுட்டேன். வாயை மூடிக்கிட்டே நில்லு. அப்பா ஏதாவது ஹெல்ப் கேப்போம். இல்லைன்னா நமக்கு ரொட்டி தரலன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? கட்டாயமா. அப்பாடா, என்ன ஹெல்ப்? மூடிக்கிட்டு போய் காலையில உட்காரு. தரமா போயிடக்கூடாது, இங்கே நிப்போ. இல்ல எப்படி சப்பாத்தி ரவுண்டா வருதுன்னு பார்த்தேன். ஆமா, வீட்டுல வேலைக்காரங்க எல்லாம் யாரும் இந்த மாதிரி தெரியல. வைக்க மாட்டேன். அப்போ ஊவலாம் நான் தான் சமைப்பேன் ஏதாவது ஒண்ணு. இவ்வளவு சொத்து சொகம் இருக்கு, வேலைக்காரி வைக்கல. நம்பிக்கை இல்ல. ஏன்? பாக்குற உத்தியோகம் அப்படி. வேலைக்காரமே நம்ப முடியல, விஷத்தை வச்சுட்டாங்க. எப்படி உங்க வீட்லயே அப்படிதான் இங்கேயும் வேலைக்காரங்கன்னு சொல்லி இன்டர்வியூ எடுத்தேன். வந்த 3 நாளே விஷத்தை வச்சுட்டாங்க. அப்போ உங்க அம்மா அப்பா தெரியாது. அப்ப எப்படி உனக்கு இவ்வளவு சொத்து? பரம்பரையா இருந்தது. ஒரு காரியம் தான் என்னை வளர்த்தாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு, எனக்கு தெரியாது. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன், போட்டுட்டேன். போட்டுட்டியா? என்னையே ஏமாத்த பார்த்தா போட்டுட்டேன். ஒட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டேன். அவன் என்னையே ஏமாத்தன்னு நினைச்சான், அவனையே போட்டுட்டேன். அவன் புள்ள மூலமா என்கிட்ட இருக்கதெல்லாம் அடையணும் பார்த்தா. இந்த அலெக்சாண்ட்ராக்கு சின்ன வயசுல ஒரு குணம், ஈஸியா தப்பு பண்றவனை கண்டுபிடிப்பேன். நான் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அவன் ஆக்டிங் இருந்ததுன்னா
எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அப்புறமா அவ பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசினான். கல்யாணம் முடிஞ்சிட்டா? கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்ல தான் தப்பிச்சிட்டேன். அவன் தப்பிச்சிட்டான். கார்டியன் சொன்னானே, அவன் புள்ளதான். சொத்துக்காக தான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டுலான்னு முடிவு பண்ணிருக்கானுங்க. நான் அவனுங்களே போட்டுட்டேன். ஒருவேளை உண்மையிலே நல்லவங்களா இருந்தா? இல்ல, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு போலுக்க. ஒரு ஆணே தன்னந்தனியா வாழ முடியாது. நான் ஒரு பொண்ணு, அப்போ எவ்வளவு அடிபட்டிருப்ப. ஆனா எனக்கு அதெல்லாம் சொல்லி கட்டவும் பிடிக்காது, அதை நினைச்சு பார்க்கவும் பிடிக்காது. எனக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதை நினைக்கவே மாட்டேன். அன்னைக்கே அதை மறந்துடுவேன். மறுநாளே அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். அதுதான் என் வெற்றிக்கு காரணம். அப்படிலாம் என் அசம்பாவத்துல என்னன்னா ஒரு வருஷம் போதாது, அவ்வளோ காண சொல்லலாம். அதனாலதான் யாரையுமே நம்ப மாட்டேன். எனக்குன்னு தனி சாம்ராஜ்யம். என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க என் சாம்ராஜ்யம் இருக்கணும், அதுதான் என் லட்சியம். அப்படித்தான் இங்க வந்தேன். உங்க மருமகன் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவன் எனக்கு மேல எத்தனை இருந்திருக்கான். அவன் எத்தனா இல்ல, நல்லவன். ரொம்ப நல்லவன். பார்த்தன அவன் உண்மையிலே ரொம்ப நல்லவன். அவன் தான் குடும்பத்தை அழிக்கிறவங்க மட்டும்தான் ஏதாவது பண்ணுவான். மத்த யார் சொத்துக்கு ஆசைப்படவும் மாட்டான். அநியாயமா அவன் கையால ஒரு உயிர் போயிருக்கும் செய்யாது. என்ன மாதிரி நினைச்சிட்டியோ? அதுதான் அவன் வெற்றிக்கு காரணம். நேர்மை நல்லாவே இருக்கும். தான் குடும்பத்தை தான் காப்பாத்தணும்னு நினைச்சானே தவிர இன்னொரு குடும்பத்தை அவன் அழிக்கவே மாட்டான். அதனால நீ இன்னும் வரைக்கும் உயிரோட இருக்க. உன்னை போட்டு தந்ததுக்கு அந்த வீட்டுல இருக்க மொரட்டு பேர் எல்லாம் பிளான போட்டானுங்க. நினைச்சிருந்தா அந்த வீட்டுல சாரனே உன்னை போட்டிருப்பான். அவனுக்கு அவ்வளவு ஆத்திரம். ஒண்ணு வேண்டாம், என் பொண்ணே உன்னை போட்டிருப்பான். அவளை குழந்தைலாம் நினைச்சு இட போட்டாத. அவ தேவைப்பட்டா போட்டுவா. குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா போட்டுருவா. அதையும் மீறி நீ இன்னும் உயிரோட இருக்கன்னா, அதுவும் இந்த மண்ணிலே இருக்கன்னா, நீ எங்க குடும்பத்துக்கு தேவையில்லை. உன் குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ சொத்து ஆட்டைப்பட வந்திருக்க, அவ்வளவுதான். அதனாலதான் இன்னும் உயிரோட இருக்க. நீ ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு யுத்தம் பண்ணி வந்த. அவன் தான் ராஜ்யத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு போராடிட்டு இருக்கான். அங்கங்க செதறி கிடக்குற அத்தனை ராஜ்யத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். இன்னும் நிறைய இருக்கா? நிறைய இல்ல, ஒரே ராஜ்யம், செம்புலிங்க சமஸ்தானம். செதறி கிடக்குற அத்தனை ராஜ்யத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். கிட்டத்தட்ட செம்புலிங்க கூட பிறந்தது 7 பேரு. செம்புலிங்கையோட சேர்த்து 8 பேரு. குடும்பம் செதறி கிடக்கு. செம்புலிங்கையா சாகும் போது இதுன்னு ஒரு சமஸ்தானம், இந்த சமஸ்தானத்துக்குள்ள எல்லா உயிர்களும் வந்து சேரணும் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு செத்தாரு. அதை நிறைவேற்றிட்டு இருக்கானுங்க. ஒன்ன மாதிரி சொத்துக்கு அலையில. அவனுக்கு இந்த எல்லை தாண்டி வேற எங்கேயாவது சொத்து செத்துக்கிறது நீ பாத்துருக்க? அவனுக்கிட்ட இருக்க பணத்துக்கும் புகழுக்கும் அவன் எங்க வேணாலும் ஆரம்பிக்கலாம். கொடி கட்டி பார்ப்பானுங்க. தனக்குன்னு ஒரு எல்லை, அந்த எல்லையை அவனுக்கு என்னைக்குமே தாண்டினதே இல்லை. தாண்ட வச்சது அது எதுக்கு உனக்கு? இரு, ஓட்டு தார. என் நண்பனுக்காக கத்துக்கிட்டேன். உன்னை சுத்தி எத்தனை உசுர் இருக்கோ இல்லையோ, ஏதாவது ஒரு நண்பனை தேர்ந்தெடுத்துச்சுக்க. நண்பனை மாதிரி சிறந்த உறவு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அண்ணன் தம்பி கூட துரோகம் பண்ணிடுவான். ஒரே ஒரு நண்பன், உயிருக்கு உயிரான நண்பனை வச்சுக்க. ஒரு காலம் உனக்கு துரோகம் பண்ண மாட்டான். உனக்கு ஒண்ணுன்னா அவனுக்கு மட்டும்தான் வலிக்கும். நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறது அவன் மட்டும்தான் இருப்பான். எந்த உறவா இருந்தா சரி, கொஞ்சமாவது துரோகம் பண்ணும். இந்த உண்மையான நட்புக்கு மட்டும் துரோகம் பண்ண தெரியவே தெரியாது. உள்ள கூட துரோகம் பண்ணுவான். ஆனா நட்பு ஒரு காலமும் துரோகம் பண்ணாது. நம்மளை சுத்தி 1000 உறவுகள் இருக்குன்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு நண்பன் இருந்தா போதும். அவன் ஒருத்தனே போதும் நம்ம வாழ்க்கையை அழகாக்குறதுக்கு. உங்களுக்கு கிடைச்சதே எனக்கு கிடைக்கல. கிடைச்சதும் போயிட்டேன். என்ன சொல்ற? எனக்கு ஒரு நட்பு இருந்தது, எனக்காக உசுரை கொடுத்துட்டு போயிட்டு. அதோட என் சிரிப்பு, என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் யாரையும் நம்புறது இல்ல. எனக்குன்னு யாரையும் வச்சுக்கிறதும் இல்ல. அந்த நட்புக்கான இடத்த நான் யாருக்கும் கொடுக்கறதும் இல்ல. அதுக்கப்புறம் நான் சிரிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சிரிப்பு கூட அந்த நட்புக்காக இருக்கணும். என் வாழ்க்கையில அதோட எல்லாமே போயிடுச்சு. இந்த உலகத்தை வெறுத்தேன். எனக்கு இந்த உலகம் பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்த நினைச்சேன். பெருமை, இந்த உலகத்து மேல எனக்கு வெறுப்பு. அதான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யலான்னு முடிவு பண்ணுனேன். இந்த உலகம் எனக்கு பிடிக்கல. அதான் இந்த உலகத்தையே ஆட்சி பண்ண போறேன். இந்த உலகத்தையே காலுக்கிட போட்டு நசுக்க போறேன். இந்த உலகத்தை அத்தனை ஜீவன்கள் என்ன பார்த்து பயப்படணும். அலெக்சாண்டரா பேரை கேட்ட நடுங்கணும். என் சிரிப்பு என்ன விட்டு போயிட்டேன். என் உசை என்ன விட்டு போயிடுச்சு.
என் உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதான் இருக்கிற உசுரெல்லாம் எடுக்க முடிவு பண்ணுனேன். அதான் நான் உசுரை எடுக்கிறதுக்கு அஞ்சுறது இல்லை. என் கண் முன்னாடி இருக்கிற எல்லாமே எனக்கு போனமா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் மனுஷங்களை பார்த்தேன் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம். உங்க மருமகன் ஒரு விஷயத்தை என் கண்ணு முன்னாடி காட்டினான் பாரு. அதான் குடும்பம், அதான் என் மனைவி, அவதான் என் புள்ள, இதுதான் வாழ்க்கை. உங்க பொண்ணு ஓடி வந்து உங்க மருமகனை கட்டி அணைச்சா. அவன் அள்ளி அணைச்சே என் நட்பை எனக்கு ஞாபகப்படுத்தினான். நல்லவன் எனக்கு தெரியும், கிங்ஸ்டன் ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இது அந்த வாழ்க்கை கிடைக்காது. அது இன்னும் எனக்கு ஆத்திரத்தையும் வெறுப்பையும் கொடுத்தது. என்னால அப்படி ஒரு குடும்பத்தை சம்பாத்தியம் பண்ணவும் முடியாது. நட்பே போயிடுச்சு. நான் ஒரு காலத்துல எப்படி சிரிப்பேன் தெரியுமா? எப்பவும் சிரிப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என் சிரிப்பு பார்த்து சொல்லுவாங்க நீ பின்னாடி ரொம்ப அழ போறேன்னு. நான் அழவும் மாட்டேன், சிரிக்கவும் மாட்டேன்னு அவங்க சாபத்து இருந்தது எனக்கு தெரிஞ்சது. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என் நட்பு அந்த சிரிப்புக்கு காரணம். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். உலகத்துல என்ன மாதிரி ஜாலியான பொண்ணு யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு ஜாலியா இருப்பேன். அந்த நட்பு போன உடனே எல்லாம் போயிடுச்சு. அது நட்பா காதலா? நட்புக்கு மேல காதல்னா அது அப்படின்னு சேர்த்துக்கலாம். சரி உட்கார், சப்பாத்தி போட்டு தரேன். நானும் காலையில 4 மணிக்கெல்லாம் போகணும். காலையில பஞ்சாயத்து. பஞ்சாயத்தா? எங்க வீட்டுல சில இடிதடி பயிர்களுக்கு பஞ்சாயத்து இருக்குது. நான் இல்லாம என் நண்பன் பஞ்சாயத்து ஆரம்பிக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, நான் அந்த குடும்பத்தை ராஜகுரு, அதனால பஞ்சாயத்துக்கு போனோம். என்னால இங்க தூங்க முடியாது. என் தூக்கம் என் கண்ணில் இருக்காது. ஏன் பயமா? என் நட்பு தூங்கிருக்க மாட்டான். நீ சாப்பிட்டு தூங்க, எங்களால உனக்கு எதுவும் ஆகாது. அது எனக்கு தெரியும். சரி, சப்பாத்தி எடுத்து சாப்பிடு. எடுத்து சாப்பிட்டா? எடுத்து சாப்பிடு.